செய்திருப்போம், ஏதாவது நன்மை செய்திருப்போம் என்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். நான் ஏற்கனவே பார்த்தது போல கடந்த வாரத்தில் அதை குறித்து பேசியிருக்கிறோம். சபையில எத்தனை பேர் ஆராதனை செய்ய வருகிறார்கள், எத்தனை பேர் அதை அந்த உண்மையோடு ஆராதனை செய்ய வருகிறார்கள், எத்தனை பேர் உத்தமத்தோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரை தேட வருகிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் வருவாங்க, எவ்வளவு பேர் அதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை செய்தார்கள்? இயேசு என்ன சொன்னார்? இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொன்னார். அவைகளை எத்தனை பேர், 100 பேர்ல எத்தனை பேர் அதை செய்தார்கள்? அந்த 100 பேர்ல ஒருவேளை 10 பேர் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 10 பேர் அதை செய்கிறார்கள், வேதம் சொல்லுகிறபடி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பலத்த ஜாதி ஆவார்கள். சின்னவனுக்கு எதை செய்தார்களோ ஸ்தோத்திரம் அதை அவருக்கே செய்தார்கள். சிறியவர்கள் யார் அப்படின்னா செய்தவர்கள் பலத்த ஜாதி ஆவார்கள். சின்னவனை நோக்கி பார்த்தவர்கள் அல்லேலூயா அவன் 1000 ஆவான். சிறியவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவர்கள் பலத்த ஜாதி ஆவார்கள். பலத்த ஜாதி அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு நன்மை செய்கிறோம், ஏதோ ஒரு உதவி செய்கிறோம் என்றால் எவ்வளவு அற்புதமானது. ஆண்டவர் சொன்னார், நீங்களே அற்புதமும் அடையாளமுமாய் இருக்கிறீர்கள், நீங்களும் நானும் அற்புதமும் அடையாளமாய் நான் உங்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அந்த அற்புதமும் அடையாளமும் என்ன? நாம் ஏதாவது ஒன்று நன்மை செய்வோம் என்றால் எவ்வளவு அற்புதமானவர்கள். ஏதோ ஒரு நன்மையான வார்த்தைகளை ஒருவருக்கு சொல்லியிருப்போம் என்றால் அந்த வார்த்தையினாலே அந்த மனிதன் உயிர்ப்பிக்கப்படுவான் என்றால், அந்த வார்த்தைகளாலே அவன் ஸ்தோத்திரம் போஷிக்கப்படுகிறான் என்றால் நாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் அற்புதமாக இருக்கிறோம். ஆண்டவர் அந்த அற்புதத்தை நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கோ ஒருவருக்கு ஆறுதல் சொல்லுகிறீர்கள், யாரோ ஒருவருக்கு ஆறுதலாக பேசுகிறீர்கள், அரவணைக்கிறீர்கள், அவர்களுக்கு ஏதோ ஒரு உபகாரம் செய்கிறீர்கள் என்றால் நாம் அடையாளமா இருக்கிறோம். அற்புதமும் அடையாளமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அந்த அற்புதம் ஆண்டவர் நீங்க தான் அந்த அற்புதம் அடையாளம் சொன்னார். நாம ஏதோ அற்புதம் செய்வார் என்று சொல்லும் போது அற்புதம் கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளேயே இருக்கிறார், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். அவர் நம்மை அற்புதமாக படைத்திருக்கிறார், நம்மை அற்புதமாக நடத்துகிறார், நாம் அற்புதமாக நடக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிறார், நாம் மற்றவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறோம். நாம் நம்ம குடும்பத்துக்கு அற்புதமா இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமா இருக்கிறோம், நாம சுற்றி இருக்கிற மக்களுக்கு அற்புதமா இருக்கிறோம், சபைக்கு நம்ம அற்புதமா இருக்கிறோம். அல்லேலூயா. அடையாளங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. யாரோ ஒருவர் பசியோடு இருந்தா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்திருந்தோம்னா அங்க வருது பாருங்க, இருதயத்துல உள்ளத்துல இரக்கம், அந்த அற்புதம் எங்கிருந்து வந்தது? அந்த இரக்கம் எங்கிருந்து வருது? பாவம் ஏதாவது கொடுப்போம். பாவம் ஒரு தாத்தா இருக்கிறார், பசியோடு போற மாதிரி இருக்குது, ஏதோ தடுமாடிட்டு போற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு சின்ன உதவி செய்வோம், நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்று சொல்லும் போது அற்புதமா இருக்கிறீர்கள், அடையாளத்தை காண்பிக்கிறீர்கள். அப்படி செய்யும் போது யாருக்கும் தெரிய வேண்டும் என்று அல்ல, உன் வலது கை கொடுப்பது இடது கை அறியாதிருக்க கடவுள் என்று சொன்னார். அவர்களுக்கு செய்யும் போது 4 பேருக்கு யாருக்காவது தெரிய வேண்டும் என்று அல்ல, நீங்கள் செய்யும் போது அந்த பெரியவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும் போது அவருடைய ஆத்மா, அந்த ஆன்மா சொல்லும், மகராசியா இரு,
யாரு பெற்ற புள்ளையோ தெய்வமா வந்து உதவி செய்துட்டு போற, கடவுள் மாதிரி எனக்கு வந்து சொல்லிட்டு போற, நீ நல்லா இருக்கணும்னு சொல்றா பாருங்க. நாம் அற்புதமானவர்கள், நாம் அடையாளமா இருக்கிறோம். அப்போ சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். இந்த வார்த்தை